தகுதி இருக்கு, படிச்சிருக்கியா, உனக்கு 4 வாரத்துக்கு இங்கிலீஷ்ல சேர்த்து பேச தெரியுமா, கேட்ராமா பார்க்கும்போது சப்சியாவது உன்னால வாசிக்க தெரியுமா, எழுத்து கூட்டி, அப்புறம் எப்பறம் ஆளுகளை யாரு யாரு எப்பறம் டிஃபரன்ஷியேட் பண்ண கூட தெரியும். கேள்வி எடுக்கிறான். சக்திவேல் வந்து கெட்ஸ் டிசப்பாயிண்டட், எனக்கு வந்து நிச்சயம் போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு he realized that he is an incel. அந்த இடத்துல தான் அவருக்கு சக்திவேல் சின்ராஸ் ஓ சாரி சார் சாரி. இப்போ இவ்வளவு ஹீரோயின்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய புது ஹீரோயின் நந்தினி ஐஏஎஸ் ஆக போகிறவங்க அவங்கள்ட்ட சொல்லணும் இல்லையா, என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்காரு. அந்த கதையை சொல்வதற்காகவே ஒருவர் சோறு போட்டு வளர்க்கப்படுகிறார். அவர்தான் மணிவண்ணன். யாரு என்னன்னே தெரியாம அவருக்கு ஒரு லைஃபே இல்ல, வாழ்க்கையே இல்லாம வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த ஊர்ல. இதுல வந்து இந்த கேரக்டர் எங்கேயுமே வராது படத்துல. அப்படி 4-5 சீன், முக்கியமான சீன்ஸ் எல்லாத்துலயுமே கூட 2 இருப்பாரு. கௌரி தூக்கிட்டு வர கையை கட்டிட்டு, என்னம்மா நீ அவனை அப்ப உண்மையாவே காதலிக்கலையா, நான் எங்க வீட்டுல இருக்கிற ஆடு மாடு கூட தான் பேசிட்டு இருக்கேன், எனக்கு அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, அந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே அந்த மான்டேஜஸோட அப்படியே சொல்லிடுவாரு. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூன்னு ஒரு பாட்டுமா, ரொம்ப அருமையா வந்து பாட்டு பார்த்தேன், அவ்வளோ அருமையா இருந்தது, பியூட்டிஃபுல்லா பிக்சரைஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லி மணிவண்ணன் வந்து அந்த கதைகளை வந்து நந்தினி ஐஏஎஸ் ஆக போறாங்க. அவங்கள்ட்ட வந்து இதெல்லாம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கதை சொல்ற மாதிரி எல்லாத்தையுமே இந்த சீன்ல இதெல்லாம் நடந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி விடுவார். நீ இவ்வளவு காதல் வலியில் இருக்கானா, துடிச்சிருக்கானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நந்தினி என்ன பண்றாங்க, அப்படின்னு சொல்லி அவன் அப்படின்னு ஓகே நீங்க நிப்பாட்டுக்கு நான் அவன் லைஃப்ல வரேன் அப்படிங்கிற மாதிரி. நந்தினி வந்து ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது, ஒரு மேனிபுலேட்டிவ், கேஸ் லைட்டிங், எமோஷனல் டார்ச்சரிங் பிட்ச். அவ என்ன பண்றா, இன்னும் பாக்குறீங்க, அது கெட்ட வார்த்தை கிடையாது, தூய தமிழ் வார்த்தை. அவ என்ன பண்றா, நந்தினி சின்ராசுவை எமோஷனலா மேனிபுலேட் பண்றான். நான் உங்களை விரும்புறேன், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். சின்ராஸ் சொல்றாரு, இல்லைங்க எனக்கு ஏற்கனவே ஒருத்தி ஏற்படுத்தின காயமே ரணமா இருக்கு, ஆற மாட்டேங்குது அப்படி. அப்ப நந்தினி வந்து சொல்றா, நான் அந்த காயத்துக்கு மருந்தா இருக்கலாமே, நான் போட ஒரு மருந்து இல்லையே, கண்களினோரும் கஞ்சி கசிந்து. இப்படி எமோஷனலா வந்து சின்ராஸை வந்து ஒரு டார்ச்சர் பண்ணி அடுத்த நாள் காலைக்குள்ள நீ வந்து காதல் இருக்கா இல்லையான்னு சொல்லிடணும், இல்லைன்னா இருக்குன்னு தான் சொல்லணும். இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீ அதை எங்கிட்ட சொல்ல முடியாது. ஆக்சுவலா சூசைட் த்ரெட் மாதிரியே இருக்காது, பட் அதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரியே இருக்கும். இல்ல உடஞ்சிருக்கு, அது சின்ராஸுக்கு புரியும். ஆமா, இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நீங்க போட்ட கமெண்ட், உங்க ஆடியன்ஸ் போட்ட கமெண்ட் எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து நான் டிரைவ்ல வச்சிருக்கேன், நமக்கு ஒரு பயமா இருக்கும், என்னமோ நடந்துருமோ ஏதோ நடந்துருமோ அந்த மாதிரி. இல்ல சூசைட் பண்ணிக்குவாங்கிற ஒரு பயத்தை மட்டும் அவனுக்குள்ள விதைக்கிறான். இப்படி ஒரு பயத்தை விதைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றான், அடுத்த நாள் காலையில போய் அந்த ஒரு நீரோடை போயிட்டு இருக்கான், அழகா அது பக்கம் உட்காந்துக்கிட்டு இருக்கான். சின்ராசு வருவான்னு பாத்துக்கிட்டே இருக்கா, சின்ராசு வரல. ஒரு பீஜம் அப்படியே பெரிய ஏறிட்டு இருக்கு, டென்ஷன் வேற அதிகமாயிட்டு இருக்கு. நந்தினி என்ன பண்ற, விருசு விருசு விருசுக்கு நடக்கும் அப்படின்னு ஒண்ணு பயந்துட்டேன். சில்லுக்கரப்பட்டியில் வரும் அந்த கிளவி போல தட்டார் என்று அடிக்கு அங்கே அவருக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன் ஆகி விடுமோ என்று கிடையாது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல பார்த்தா தண்ணியில ஏதோ